அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதாகம புத்தகத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்துல ஆபிரகாம், நம் முன்னோர் ஆபிரகாம் அவருடைய நாட்கள்ல நடந்த ஒரு சின்ன ஒரு பகுதியை நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த பகுதி 13வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமும் ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் போதும் அவனுடைய லோத்தும் அவனுடைய சகோதரனான லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். அல்லேலூயா. நம்ம முன்னோராக ஆபிரகாமும் அவருடைய மனைவியும் அவருடைய சகோதரனும் எகிப்தை விட்டு தென் திசைக்கு வரார்கள். அல்லேலூயா. இதுல 5வது வசனத்தை வாசிக்கலாம். வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடுகளும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அப்ப ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருக்குது. அப்போ அவருக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவளை தாங்க கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமும் ஒரு செல்வந்தர், லோத்தும் ஒரு செல்வந்தர். அவர்கள் ஒருமித்து கூடி இருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்ததா. அந்த வார்த்தையை கவனிக்கணும். அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் அந்த பூமி தாங்க கூடாது இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கும்போது அடுத்த பகுதி வாசிக்கலாம். அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து ஏதுவில்லாமல், அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் ஆபிரகாமும் அவருடைய சகோதரனுடைய லோத்தினுடைய ஆஸ்தியும் மிகுதியா இருந்தபடியால் அவங்களால என்ன பண்ண முடியல, ஒன்னா வாழ முடியல. ஏன் நம்ம வாசிக்கலாம் அதுக்கு பின்னாடி 7வது வசனம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். அப்ப இந்த ஆஸ்தி மிகுதியா இருந்ததுனால ஆபிரகாமுக்கும் ஆஸ்தி மிகுதியா இருக்கு, லோத்துக்கும் ஆஸ்தி மிகுதியா இருக்கு. ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களும் பெருகிட்டாங்க, இவங்களுடைய வேலைக்காரர்களும் பெருகிட்டாங்க. இவங்களுடைய மந்தைகளும் பெருகி போச்சு, இவங்களுடைய மந்தைகளும் பெருகி போச்சு. இவங்க 2 மந்தைகளும் பெருகி வேலைக்காரர்கள் ஒன்னாயிட்டு இவங்களுக்குள்ள என்ன ஆயிட்டு, வாக்குவாதம் உண்டாயிற்று. அல்லேலூயா. நம்ம சும்மா இருந்தா கூட நம்ம கூடக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், சும்மா இருக்க மாட்டான். இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்து இவங்க ப்ராப்பர்ட்டிஸ் பெருகினதுனால இவங்க வேலைக்காரர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் கோபக்காரங்களா இருப்பாங்க. அதனால இவங்க 2 பேருக்கு என்ன ஆயிடுச்சு, வாக்குவாதம் உண்டாகி விட்டது. 8வது வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். அப்ப ஆபிரகாம் லோத்தை நோக்கி சொல்றாரு, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். இப்போ உன்னுடைய வேலைக்காரனுக்கும் எங்க வேலைக்காரனுக்கும் வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. நாளைக்கு உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம யாரு, சகோதரர். 9வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். அப்போ இந்த தேசம் எல்லாம் நம்ம முன்னாடி இருக்கிறது. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ லெஃப்ட்ல போனா நான் ரைட்ல போறேன், நீ ரைட்ல போனா நான் லெஃப்ட்ல போறேன். நம்ம என்ன பண்ணிடலாம், இங்க பிரிஞ்சு போலாம். உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் வேண்டாம், உன் வேலைக்காரனுக்கும் எனக்கும் பிரச்சனை வேண்டாம். நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்குதுன்ட்டு அவர் உடனே என்ன சொல்லியிருக்கணும். 10வது வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்திருக்கிறதாக கண்டான். போதும். அவர் இந்த நாட்களுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இங்க தெரியுது. அல்லேலூயா. எப்போ இவரு நம்மளை தனியா அனுப்புவாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற போல உடனே அவர் என்ன பண்றாரு, இவர் சொன்னா போல, நீ எந்த பக்கம் போறியோ நான் எதிர் பக்கம் போயிடுறேன்ப்பா, உனக்கு எனக்கும் வாக்குவாதம் வேண்டாம்னு சொன்ன உடனே
தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். அவர் என்ன பண்றாரு? தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எங்க ஒரு வளமையான இடமா, பசுமையான இடமா, நீர்வளம் இருக்கிற இடமா, அவங்க முழுச அவங்க சார்ந்து இருக்கிறது ஆடு மாடு விவசாயம். ஹல்லேலூயா. அப்ப அந்த நீர்வளம் வேணும் அப்படின்னு சொல்லி இதற்காகவே அவர் பல நாள் வெயிட் பண்ணி இந்த சான்ஸ் போல அவர் அந்த பகுதியை பார்த்து அதுக்கு வாசிங்க. கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. 11வது வசனம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு அவ்வளவுதான். பிரிந்தார்கள். லோத்து என்ன பண்ணிட்டாரு? அவருக்கான இடத்தை அவர் பார்த்துட்டாரு, சூஸ் பண்ணிட்டாரு. கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமோட தேவன் இருக்கிறார். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். ஆபிரகாமை மாட்டுதான் அவர் பெருக பண்ணினார். அவருடைய சகோதரனையும் ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணினார். ஆபிரகாம கூட நம்ம இருக்கிறதுனால அவருக்கு ஆசீர்வாதம் வந்ததுன்னு அவர் அறிந்து கொள்ளாம இந்த சான்ஸ்க்காக பல நாள் வெயிட் பண்ணது போல சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு? கிளம்பிட்டாரு. அது மாத்திரம் இல்லாம இவர் தான் புத்திசாலி என்பது போல எங்க நீர்வளம் இருக்கிறது, எங்க என்ன இருக்கு, எங்க வளமை இருக்குன்னு பார்த்தா அந்த பகுதியை அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆனால் 13வது வசனம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இத அவர் கவனிக்கல. அவருடைய பார்வையெல்லாம் எங்க இருந்தது? அந்த வளமை மேலேயும் செழிப்பு மேலேயும் சொத்து சுகத்தின் மேலேதான் இருந்தது. ஆனா அவர் சூஸ் பண்ண பகுதி எப்படியாப்பட்ட பகுதி? சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தார்கள். அவங்க ரொம்ப பாவிகள், பொல்லாதவர்களாம். பொல்லாதவர்கள், பாவிகள். ஹல்லேலூயா. இதற்கு அவர் எங்க இருந்திருக்கலாம்? அவங்க அண்ணன் கூடயே அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருந்திருக்கலாம். இவர் என்ன சொல்லிருக்கணும்? இல்ல, வேலைக்காரர்கள் அப்படி ஒருத்தர் முன்ன பின்ன இருப்பாங்க, ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள சரி பண்ணுவோம், நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம். ஆனா அவர் சொல்லல. அவர் வளமையான இடமா தன் சொத்துக்களின் மேல ஒரு பார்வை போட்டு அவருக்கு ஒரு உகந்த இடமா தெரிந்து கொண்டு போனார். ஆனா அந்த இடம் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தார்கள். அல்லேலூயா. இப்படியாய் அவர்கள் ஒருவரை ஒட்டு ஒருவர் பிரிந்து போனாங்க. 14வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். சினையரின் ராஜாவாகிய அம்ராபேலும் ஏலசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் 2வது வசனம். அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் குமரவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினேயாவோடும் செபோயிமின் ராஜாவாகிய செமராவோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். இங்க நம்ம சுருக்கமா நம்ம பார்க்கணும்னா ஏறக்குறைய ஒரு 9 ராஜாக்களுக்குள்ள என்ன வருதுங்க? யுத்தம் வருது. இவர் எந்த பகுதியில் இருக்கிறாரோ அந்த பகுதி ராஜாக்களுக்கும் வேறு சில ராஜாக்களுக்கும் என்ன வருதாங்க? யுத்தம் வருது. பெரிய ஒரு சண்டை வருது. அல்லேலூயா. அதுல இன்னொரு வசனம் வாசிக்கலாம். இதுல 10வது வசனம். அந்த சீத்திம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கில் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதம் குமராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீண்டவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள். அல்லேலூயா. இவர் எந்த தேசத்தை சூஸ் பண்ணி போனாரோ அந்த தேசத்தின் ராஜாக்கள் என்ன பண்ணாங்க? முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். அல்லேலூயா. உதாரணத்துக்கு நம்ம ஒரு பகுதியில் இருக்கிறோம், அந்த பகுதியுடைய தலைவரே என்ன பண்ணாங்க? சாச்சிட்டாங்க. ராஜாவே சாச்சிட்டாங்க. பாதி பேரை சாச்சிட்டாங்க, பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க? ஓடிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம வாசிக்கலாம் 11வது வசனம். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் குமராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் அப்ப அந்த தேசத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணாங்க? எடுத்துன்னு போயிட்டு. சும்மா விடுவாங்களா? இப்ப அந்த தேசத்துடைய ராஜாவே ஓட விட்டாச்சு. அப்ப அங்க இருக்கிற எல்லாவற்றையும் அவங்க சும்மா விடுவாங்களா? எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க? கொள்ளையடிக்கிறாங்க. லோத்து எந்த பகுதியில் இருக்கிறாரோ அந்த பகுதி முழுவதையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். 12வது வசனம். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். லோத்தையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எதை நம்பி போனாரோ
எது மேல ஆசை வச்சு போனாரோ, எது மேல மோகம் கொண்டு இருந்தாரோ, எது அவருக்கு நல்ல லைஃப் கொடுக்கும், ஃபியூச்சர் கொடுக்கும், அண்ணனை விட்டு போயிட்டு நம்ம இன்னும் பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சு போனாரோ, அது எல்லாம் அவர் இழந்துட்டார். அதை மாத்திரம் இழக்கல, அவரையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதே ஒரு ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கைக்கு அடங்கி இருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. ஏன்னா ஆபிரகாமோட யார் இருக்கிறது, கர்த்தருக்கு. இவரு சூஸ் பண்ணது ஒரு நல்ல ஆசீர்வாதமான செழுமையான இடம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, நீ எப்படி போறியோ நான் எது திசையில போறேன், அது ஒண்ணு இல்லாத இடம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, நீ எங்க போனாலும் நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அதே போல அவர் பெருகிக்கிட்டே இருக்காரு. ஆனா இவரு சொத்து மேலயும் பொருட்களுக்கு மேலயும் ஆசைப்பட்டுட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, பொருட்களை மாத்திரம் இழக்கல, தன்னையும் இழந்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப 13வது வசனம் வாசிக்கலாம். தப்பியோடின ஒருவன் எபிரெயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிராம் தன்னோடு உடன்படிக்கை செய்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். 14வது வசனம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவளை தொடர்ந்து. போதும். இங்க நம்ம கவனிக்கணும். ஒரு முடிவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு எபிரேயன் ஓடி வந்து நடந்த விஷயத்தை ஆபிரகாமுக்கு தெரிவிக்கிறார். இந்த மாதிரி உங்க அண்ணன் உங்க சகோதரன் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. அங்க யுத்தம், உங்க சகோதரன் அவருடைய பொருள் அவர் சேர்த்து வச்ச எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க, அவருடைய ஸ்திரீகளை கொண்டு போயிட்டாங்க, அவருடைய ஆடு மாடுகளை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறார். இங்க ஆபிரகாம் வந்து பெரிய யுத்த வீரன் கிடையாது, ஒரு ராஜா கிடையாது, அவருக்கு இராணுவம்லாம் கிடையாது. அவர் பெரிய ஒரு செல்வந்தர். அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெரிய செல்வந்தர். இதை கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம்னா சொல்லியிருக்கணும், உடைய சகோதரன் தன் பேச்சை கேட்காம தன் இஷ்டப்படிக்கு போனதுக்கு நம்மளா தானே சொல்லியிருப்போம், போட்டோம்ப்பா நம்ம பேச்சையா கேட்டான், அவன் இஷ்டத்துக்கு போனான், இங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அவன் இஷ்டத்துக்கு போனான் அப்படின்னு அவர் சொல்லல. அவர் உடனே தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து, அவருடைய வேலை ஆட்களை, அவருடைய வீட்டுல இருக்கிற உறவுகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 318 பேரை ரெடி பண்றாரு. உடனே அந்த சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து, அவர் பாருங்க கவனிங்க, அவர் இராணுவ வீரனும் கிடையாது, ராஜாவும் கிடையாது, யுத்த வீரனும் கிடையாது. அவருடைய பாருங்க, அவருடைய சகோதரன் மேல இந்த காரியம், அவர் உடனே ஒரு 318 பேரை ரெடி பண்ணி அவங்களுக்கு ஆயுதமும் கொடுக்கிறார். அல்லேலூயா. 15வது வசனம் வாசிக்கலாம். ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரனும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவளை முறியடித்து தமஸ்குக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து, அங்க பாருங்க, அந்த ராத்திரி டைம்ல யாரெல்லாம் கொள்ளையடித்து போனாங்களோ அவர்கள் மேல விழுந்து அவர்களை முறியடித்து சகல பொருட்களையும் என்ன பண்ணாரு, திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. லோத்த மாத்திரம் இல்ல, அவருடைய ஸ்திரீ, அவருடைய ஜனங்கள், அவருடைய பொருட்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார். 26வது வசனம் வாசிக்கலாம். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்து. சோதோமின் ராஜாவே அவர் திருப்பி கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு சாதாரண மனுஷன், கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து செல்வந்தராக்கினார். அவருக்கு கீழ்ப்படியாம போன லோத்து இப்படி ஆயிட்டான்னு கேள்விப்பட்டு லோத்தையும் அவனு கூட இருந்தவரையும் லோத்தனுடைய தேசத்தின் ராஜாவையும் என்ன பண்றாரு, இங்க திருப்பி கொண்டு வந்தார். அல்லேலூயா. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், தனக்கு என்னன்னு சொல்லி அவர் இருக்கல. அல்லேலூயா. என்னதான் நம்ம அவருடைய சகோதரன் கீழ்ப்படியாம அவர் பேச்சை விட்டு அவரை பிரிந்து போனாலும் அதை கேள்விப்பட்ட உடனே எல்லாவற்றையும் மறந்துட்டு அவர் என்ன பண்ணாரு, போறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்குள்ள இருக்கிற நாமும்
நம்முடைய உறவுகளா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், நம்மளை பிரிந்து போயிட்டாங்க, இல்லை நம்மளை உதாசீனப்படுத்திட்டு போயிட்டாங்க, இல்லை நம்மளை கண்டுக்காம போயிட்டாங்க அப்படின்னா, போட்டோம் விடு அனுபவிக்கிட்டோம், போனாங்கல்ல போட்டோம் அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. Hallelujah. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று என்ன பண்ணாரு ஆபிரகாம்? போய் நின்னார். அது கரெக்டான காரியன்றதுனால கர்த்தர் அவருக்கு ஜெயத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. Hallelujah. அவர் பழி வாங்கல, முறுமுறுக்கல, எதை குறித்தும் யோசிக்கல. அவர் ராணுவ வீரனும் கிடையாது, யுத்த வீரனும் கிடையாது, ராஜாவும் கிடையாது. அவங்க கூட இருந்தவங்களும் யாரு? ராணுவ வீரர்களும் கிடையாது. அல்லேலூயா. Hallelujah. அது போலவே நம்ம பிரிந்து யாராவது போனாங்க, நம்மளை உதாசீனப்படுத்திட்டு நம்மளை வேண்டான்னு ஒதுக்கி போனாங்களோ, அவங்களுக்கு என்னவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம முதல்ல போய் நிக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையே. அல்லேலூயா. Hallelujah. அவங்களுக்கு என்ன, யார் எப்படி போனா நமக்கு என்னன்னு சொல்லி நம்மளால என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் இருந்துடக்கூடாது. ஆபிரகாமும் லோத்தும் அதுக்கு நமக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமா இருக்கிறான். அல்லேலூயா. Hallelujah. தனக்கு இருந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு? திருப்பி கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. Hallelujah. இந்த நாள்ல நாமும் அப்படிதான் இருக்கணும். யாருக்கு என்ன, எப்படின்னா போட்டோம், போனாங்கல்ல போட்டோம், அனுபவிக்கிட்டோம். பிரச்சனையா நம்ம சந்தோஷப்படக்கூடாது. இந்த பிரச்சனையில நம்ம துணை நிக்கணும். அல்லேலூயா. Hallelujah. அதை நம்ம செய்யும் போது அவர்களும் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சந்தோஷம் அடைந்து பழையவைகள்லாம் என்ன ஆயிடும்? புதுசா மாறிடும். அன்பு, இந்த சகோதரத்துவம், அந்த உறவு எல்லாமே என்ன பண்ண விடும்? புதுப்பிக்கப்பட்டு விடும். அல்லேலூயா. Hallelujah. ஆகாமை போல, லோத்தை போல நம்மள என்ன பண்ணணும்? இது நம்ம கற்றுக்கொள்ளணும். எல்லா சூழ்நிலையும் நம்மள பிரிஞ்சு போயிட்டாங்க, உதாசனப்படுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிராக மட்டும் நம்ம என்ன பண்ற கூடாது? நிக்க கூடாது. அவங்களுக்கு ஆதரவா நின்று அவங்களுக்கு நம்மளால முடிந்த காரியத்தை நம்ம நிச்சயமாய் செய்யணும். அல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, லோத்தை காப்பாத்த போய் அந்த தேசத்துடைய ராஜாவே கூட்டு வந்துட்டார். அந்த ராஜா என்ன சொல்றாரு? ஜனங்களை கொடுத்துருங்க, பொருட்களை வேணா நீங்க எடுத்துங்கன்றாரு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? ஆபிரகாம் எனக்கு வேணாம், எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கையை தூக்கி காட்டுறாரு. எல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும், நான் உதவி செய்ய தான் வந்தேன். அல்லேலூயா. Hallelujah. எப்பேற்பட்ட காரியம். அல்லேலூயா. எதையும் எதிர்பார்க்காத ஒரு உதவி. எதையும் அவர் கேட்டிருக்கலாம். ஆபிரகாம் நினைச்சா அந்த ராஜா கிட்ட எதையாவது கேட்டு வாங்கியிருக்கலாம். நாங்க இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கேன், அவங்க ராஜ்யத்தையே காப்பாத்தி இருக்கிறேன், எனக்கு மந்திரி பதவி கூட கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம், என்னை மினிஸ்டர் ஆகுங்கன்னு கேட்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆனா அவர் கேட்கல. அப்படியே விட்டுட்டு எல்லாவற்றையும் மீட்டுட்டு கூட்டுட்டு வந்தார். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. நாமும் அப்படி இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம ஆசீர்வதிப்போம். எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு நம்ம செபிக்கலாம். கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆபிரகாமின் அந்த சகோதரத்துவத்தை ஆண்டவரே, அவர் வைத்திருந்த அன்பை ஆண்டவரே, அவர் காட்டின அக்கறை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரின் மீதும் அதே அன்போடும் அக்கறையோடும் அந்த சமாதான உடன்படிக்கை நாங்கள் செய்து ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு என்ன, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் இருந்து விடாமல் ஆபத்தில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் நாங்கள் துணை நிற்கிற அந்த பக்குவத்தை, அந்த சூழ்நிலையை ஆபிரகாமை கொண்டு எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறீர், சொல்லி கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை, வாலிப பிள்ளைகளை, பெரியோரை, சிறியோரை ஆண்டவர் எல்லாரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்து ஆண்டவரே, இதை அவங்க வாழ்க்கையில பயன்படுத்தி பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, அந்த சகோதரத்துவத்தை, அன்பு, ஐக்கியத்தை ஆண்டவரே இந்த நாட்கள்ல அவங்க அறிந்து கொண்டு அதை அவங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தணும், பயன்படுத்தணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுடைய எதிர்காலத்தில் எதிரொலிக்க நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நீர் உதவி செய்யுங்க. ஆபிரகாமையும் லோத்தையும் ஆசீர்வதித்தது போல அந்த பூமி தாங்க கூடாததா இருந்ததப்பா. அந்த ஆடுகளும் மாடுகளும் வேலைக்காரர்களும் பெருகினதுனால வாக்குவாதம் உண்டானது என்ற வார்த்தையை நாங்க வாசிக்கிறோம். அந்த பூமி தாங்க கூடாததா இருந்தது போல அவங்க மந்தைகளை நீர் பெருக பண்ணினீர். அது போல வந்திருக்கிற யாவரையும் அவங்க மந்தைகள் சிறிய மந்தைகளா இருந்தா அவர்களை பெருக பண்ணி உயர்த்துங்கப்பா, வானளவு உயர்த்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இதனால ஆண்டவரே மறந்த காரியங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.